ஹாய், குட் மார்னிங். இப்போ தான் டைம் 5:48. ஆனால் நல்ல வெளிச்சமாக நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த புல்தரையை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வருது. முக்கியமாக எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சாம்ஸ் 23ல் எந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லுன்னு சொன்னாலும் அவங்க வந்து சங்கீதம் 23 தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அதிகாரத்துலேயும் சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறேன். புல்லுள்ள இடம். ஸோ இந்த புல்லுள்ள இடத்த வந்து அது என்னைக்காவது நம்மக்கிட்ட கேட்டிருக்கா, ஏன் என்னை மிதிக்கிற அப்படின்னு என்னைக்காவது நம்மளுடைய கால் அது கிடச்சிருக்கா? இல்லை, அவ்வளோ ஹம்பிளாக இருந்தாலும் அது வந்து எவ்வளோ தாழ்ந்திருக்குல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஆடு மாடெல்லாம் வந்து அப்படியே அவசரமாக இந்த புல்லை சாப்பிட்டுட்டு போகும். ஆனால் இன்னொரு இடத்துல அது உட்காந்து நல்லா அது அசைப்போடும் பொழுது that teaches us like when God allows few situations in our lives, நம்ம வந்து ஓகே, ஆண்டவர் இதை அனுமதிச்சது நன்மைக்காக தான் அப்படின்னு நம்ம அமர்ந்து ஒரு நாள் அதை யோசிக்கிற மாதிரி தெரியல. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு புல் தரையில் விட்டால் என்ன பண்ணுவாங்க? உமை காட், சொல்லவே வேண்டாம். பார்க்கிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இஷ்டத்துக்கு அவங்களே உருண்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, புல்லோடைய அட்ஜஸ்டிங் கெப்பாசிட்டி. அது நடும்பொழுது பார்த்துருக்கீங்களா? விதையெல்லாம் போட்டு நடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, புல்லை கட் பண்ணி சர்க்கிளாவோ இல்லை ஸ்கொயராகவோ கட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் அப்படியே தரையில் வைப்பாங்க. ஸோ அதை வைக்கிற இடத்துல வந்து அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு இந்த மாதிரி அழகான லானாக வந்துடும். ஸோ நம்மளையும் ஆண்டவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வைக்கும்போது we should adjust to that situation and make that environment also lovely and happy அப்படின்னு தோணும். அப்புறமா இன்னொரு விஷயம் எனக்கு தோணுறது என்னென்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டை கொடுக்குதில்ல. என்ன கஷ்டம் கவலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு புல்லில் போய் உட்காருங்க. வேண்டாம், படுத்து வானத்தை பாருங்கள். அவ்வளோ ஜாலியாக சுகமாக இருக்கும். என்ன தான் சொகுசாக பெட்டில் நம்ம படுத்து ஏஞ்சாலும் அந்த சுகத்தை விட இந்த மாதிரி ஒரு புல் தரையில் வந்து நல்லா கவலை இல்லாமல் மறந்து உட்கார்றது இன்னும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் புல் தரை இவ்வளோ தாட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருச்சுல்ல. சரி, ஹாவ் அ குட் டே, பாய்.